வைர எழுத்துக்களான தமிழ் எழுத்துக்களை கையில் எடுத்து வைர ஊசியில் துளைத்து தமிழ் கவிதை என்னும் அழகிய சேலையை தமிழ் அன்னைக்குச் சூடி தமிழ் மண்ணில் உலாவரச் செய்தார் கவிப்பேரரசு வைரமுத்து. அது பூலோகம் பூராக பரவி இன்று தமிழ் மக்கள் மனதில் மட்டுமல்லாமல் அனைவரின் மனதிலும் அழியா ஆனந்தத்தை கொடுத்தமைக்கு தமிழ் கவிதைக்காக மிக உயரிய ஞானபீட விருது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. எப்படி கிடைக்காமல் போகும்? என்னென்ன வரிகள், எப்பேற்பட்ட வரிகள்! ஒன்றா இரண்டா மக்களின் மனதை பிசைந்த வரிகள். இதோ என் மனதை கவர்ந்த வைரமுத்துவின் வரிகள். கூடு. ஏழே துரைச்சாமி, எங்களே உங்க அப்பன் கள்ளுகடை போயிருப்பான், கையோட கூட்டியாடா. வீட்டை இடிக்கிறாக, வெறப்பா நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் கூட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடலிக்க சீட்டு வாங்கி வந்திகளா, சித்திரும்ப நசுக்கத்தான் சீப்பேறி வந்திகளா, அரைச்சென்ட்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்திகளா. வெள்ளாட்டு காம்பில் விஷம் வடிய கணா கண்டேன், ஓடையெல்லாம் ரத்தம் ஓடியற கணா கண்டேன். காத்து கருப்பாச்சே, கண்ட கணா பளிச்சிருச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துருச்சே. முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவன காங்கலையே, ஏழாவது படிக்க போன இளையவளும் காங்கலையே. ஒத்தையில நாயிருந்து உழைக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிக்கிறாக. எத்தி உதச்சாலே இத்து விடும் சுவருக்கு, எத்தி உதச்சாலே இத்து விழும் சுவருக்கு. கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே. நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தயிர்படுமா காஞ்சிவரம் தரிபடுமா. முன் சுவரு எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்ச, பித்தால கொடம் வித்து பின் சுவரு கட்டி வச்ச. கதவு மரம் வாங்க காசில்ல ராசாவே, கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்ட. சீட்டு பிடிச்சு சித்தாளு வேலை செஞ்சு ஓட்ட கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்ச. கூடு கலச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா எசமானே, 5 விரல் மோதிரமே, பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண் திறந்து. தண்ணி பிடிக்க தகரக்குடம் 1 இருக்கு, வீட்டை விட வயசான விளக்குமாறு 1 இருக்கு. 10 வச்சு 10 வச்ச பாத்திரங்கள் 2 இருக்கு, என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு. போங்க ஐயா போங்க, புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏல சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது. இடிங்க ஐயா இடிங்க, இத்த வீடு தான் இடிங்க. கூரைய பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் அறுத்துருங்க. கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிருங்க. கடைசியில 1 மட்டும் கால் புடிச்சு கேக்குறையா, சீரட்டு பிடிப்பவரே செவிசாட்சி கேளுமையா. கொள்ளையில எம்மவதான் மல்லிகப்பூ நட்டு இருக்கா, நீர் குடிச்ச கொடி இப்போ வேர் புடிச்சு நின்னு இருக்கு. பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால, கத்தி எரியாதீக கடப்பார வீசாதீக. ஆசையில வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும், அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும்.